ஹாய் கைஸ், வெல்கம் டு மோக்ஷி டாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாம்பியன் டிராபி தொடர் இன்னும் 5 நாள்ல தொடங்க இருக்கிறது. பிப்ரவரி 19 இருந்து மார்ச் 9 வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இதுல இந்தியாவுடைய முதல் போட்டி பிப்ரவரி 20 துபாயில பங்களாதேஷை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதற்கு முன்பாக தற்போது இந்த சாம்பியன் டிராபி தொடருக்கு இந்திய அணி மீண்டும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதுல முக்கியமான 2 மாற்றங்கள் செய்யப்பட்டு இருக்கிறது. அதுலயும் குறிப்பா தமிழக வீரர் சாம்பியன் டிராபி தொடருக்குள்ள வந்திருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா அது போன்ற ஒரு மாற்றத்தை தான் தற்போது பிசிசிஐ செய்திருக்கிறது. தமிழக வீரருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது செயல்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே இந்திய அணி அறிவிக்கப்பட்டதுல தற்போது ஜெய்ஸ்வால் மற்றும் பும்ரா இவங்க 2 பேருமே அணியில இருந்து தற்போது விலகி இருக்காங்க. இவங்களுக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமா இவங்களால சாம்பியன் டிராபி தொடர்ல முழுமையா விளையாட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த தொடர்ல இருந்து முழுவதுமாக வெளியேறி இருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக, அதாவது குறிப்பா என்ன சொல்லணும்னா, ஜெய்ஸ்வால் ஒரு பேட்ஸ்மேன் வெளியேறினதுனால இன்னொரு பேட்ஸ்மேனை தான் உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டுட்டு வராம தமிழக வீரர் சுழல் பந்து வீச்சாளர், அதுவும் இங்கிலாந்துக்கு எதிராக மிக சிறப்பா பந்து வீசி அசத்திய வருண் சக்கரவர்த்திய தற்போது அணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அனைவருக்கும் ஆச்சரியத்தையே ஏற்படுத்தி இருக்கிறது. பிறகு பும்ராவுக்கு பதிலாக ஹர்திஸ் ராணா பாத்தீங்கன்னா அணிக்குள்ள கொண்டு வரப்பட்டு இருக்காரு. இந்த 2 மாற்றங்களை தான் இந்திய அணி செயல்படுத்தி இருக்கிறது. அது போன்று இப்ப சாம்பியன் டிராபி தொடருக்கு பங்கு பெற இருக்கக்கூடிய அந்த 15 பேர் வீரரையும், அது மட்டும் இல்லாமல் இதுல யாருக்காவது காயம் ஏற்பட்டா அவங்களுக்கு பதிலாக அணிக்குள்ள கொண்டு வருவதற்காக மேலும் 3 மாற்று வீரரையும் இந்திய அணி அறிவித்திருக்கிறது. அது யாராருன்னு வாங்க முழுமையா பார்த்தலாம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், முகமது சமி, ஹர்திஸ் ராணா மற்றும் ஹர்தீப் சிங். இந்த 15 பேர் கொண்ட இந்திய அணியை தான் பிசிசிஐ பாத்தீங்கன்னா தேர்வு செய்திருக்கிறது. 3 மாற்று வீரர்கள் யாரான்னு பார்த்தோம்னா, ஜெய்ஸ்வால் அந்த 15 வீரர்கள் இருந்து நீக்கப்பட்டு மாற்று வீரரா அவரு கொண்டு செல்லப்பட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வால், சிவம் துபே, முகமது சிராஜ், இந்த 3 மாற்று வீரர்களை தான் பிசிசிஐ தற்போது அறிவித்தும் இருக்கிறது. இந்த 15 பேர் கொண்ட அணியில இருந்துதான் பங்களாதேஷுக்கு எதிரான அந்த பிளேயிங் 11 அணி தேர்வு செய்யப்பட்டு களமிறக்கப்படும். அது யாரு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. Thank you.